ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜர்னி வித் ஜாசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆட்டுக்குடலை எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே குடலை வச்சு ஒரு குடல் வறுவல், அதுக்கப்புறம் குடல் சூப், இது ரெண்டையும் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த குடல் மேலே இருக்க இந்த ப்ரௌன் கலர் லேயரை நம்ம வெளியே எடுக்கணும். இதுக்காக ஒரு பாத்திரத்தில் குடல் எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் நல்லா கொதிக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சு கொதிக்க ஊற்றணும். அப்படி ஊற்றும் போது தான் நமக்கு அந்த குடலில் இருக்க அந்த வெளியே இருக்க அந்த லேயர் பிரிஞ்சு வரும். அப்போ நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ குடலை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம அப்படியே மெதுவாக எடுத்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். கை சுட தான் செய்யும். அந்த சூட்லேயே நம்ம எடுத்தால் தான் ஈஸியாக வரும். இல்லைன்னா அந்த ப்ரௌன் கலர் லேயரை வெளியே எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நைஃப் வச்சு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் மெதுவாக அப்படியே எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ப்ரௌன் கலர் லேயரை வெளியே எடுத்ததும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்க குடலை உள்ளே ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணி அதை வெளியே எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குடலை க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் அதில் இருக்க டர்ட் எல்லாம் சீக்கிரம் ரிமூவ் ஆகும். இப்போது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி மாற்றிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் குடல் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாமே கம்மியாக ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். ஏன்னா குழந்தைகளுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா ஸ்பைசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குடல் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் லாங் ப்ராசஸாகவும் இருக்கும், டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பொறுமை ரொம்பவே அவசியம். இப்படி இருக்கனாலேயே நிறையா பேர் பார்த்திங்கன்னா குடல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட்றாங்க. நம்மளே க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு தான் வெளியே வாங்கி சாப்பிட்றோம். அப்படி இருக்கப்போ வெளியே இருக்க கடைகளில் எப்படி நீட்டாக நமக்கு க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக தருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்களே வீட்டில் வாங்கி குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ் ஆகுது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹைஜீனிக் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடல் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி மறுபடியும் நல்லா வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு கை கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 பட்டை, 25 கிராம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா கிராம்பு 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்மெல்லுக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 5-6 பட்டை, 1/4 டீஸ்பூன் சீரகம், 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த குடலையும் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அந்த குடலை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் இறங்கினதும் குடலையும் தண்ணியையும் தனியாக பிரித்து எடுத்துட்டு குடலை ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த குடலையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். குடல் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை குக் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான குடல் வறுவலும் குடல் சூப்பும் ரெடி. இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.